ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் திபெத் பகுதியில், அதாவது இமயமலை பகுதியில திபெத் எல்லையோட ஒரு கிராமம். இமயமலையை ஒட்டி அந்த கிராமம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அந்த பகுதி முழுவதுமே ஆப்பிள் பழமும் ஆரஞ்சும் நிறைய விளைஞ்சிருக்கு. அதிகமா இதுதான் விவசாயம் செய்யப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு தபா கடை இருக்கு. அந்த கடையில சூப்பும் மட்டன் கறிக்கும் பேர் போனது. அந்த கடையில மக்கள் எப்போதுமே கூட்டம் கூட்டமா குவிவாங்க. அந்த கடையை வச்சு நடத்துற ஒரு பேரு ரகு. ரகு ஒரு வயசானவர். அவருக்கு வயசு 68. அவர் பார்க்கறதுக்கு பழைய உடை அணிஞ்சு கழுத்துல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய சின்ன புன்னகை அங்க உள்ள மக்களுக்கு அனைவருக்குமே பிடிச்சிருக்கு. அவருடைய புன்னகையும் அவர் கொடுக்கும் அந்த சூப்பு மட்டனோட டேஸ்டுக்கும் அந்த ஊர் மக்கள் முழுவதுமே அங்க குவிவாங்க. அப்படிதான் அன்று ஏராளமான மக்கள் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரரை, அதாவது ரகுவை புகழ்ந்துகிட்டு சாப்பிடுறாங்க. அந்த கடையோட பேரு ரகு தபான்னு பேரும் வச்சிருக்காரு. அந்த கடையில கூட்டம் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரிச்சுட்டே வருது. புன்னகையோட எல்லோருக்குமே வரவங்களுக்கு கறி அதிகமா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இரவு 6 மணி ஆகுது. ஆனாலும் அபிஷேக் என்ற ஒரு இளைஞர் இருக்கான். அபிஷேக் அந்த பகுதியில மெக்கானிக்கல் கடை வச்சிருக்கான். 2 வீலர் மெக்கானிக்கல் கடை. அந்த கடையில இருந்து ஒரு சிறுவன் வேலை செய்யறான். அவன் பேரு ராஃபி. ராஃபியோட அம்மா இரவு 7 மணிக்கு வராங்க. ராஃபி நேத்துக்கு வீட்டு வரல, ஏன் அவ்வளவு வேலை இருந்ததாப்பா அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இப்ப அபிஷேக் அதிர்ச்சி அடைறான். ராஃபி நேத்து 6 மணிக்கு வந்துட்டான் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவங்க அம்மா பதறாங்க. நான் இங்கதான் வேலை செய்யறான்னு நினைச்சிருந்தேன், நான் இங்கதான் இருக்கிறான்ற துணிச்சலோட நான் இருந்தேன், இப்ப என் மகன் எங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க பதறாங்க. இப்ப அபிஷேக் எழுந்திருச்சு எல்லா இடங்கள்லயும் தேடுறான். அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடுறான், எங்குமே கிடைக்கல. அபிஷேக்கோட அம்மாவும் அவங்களும் தேடுறாங்க. முக்கியமா அந்த பகுதியில ஒவ்வொருத்தரும் காண போயிட்டு இருக்காங்க. அந்த வருடம் மட்டுமே 160 பேர் காண போயிருக்காங்க. இதனால அதிர்ச்சி ஆகுறாங்க அவங்க உள்ள மக்கள். ஏன்னா இந்த 3-4 மாசத்துல இவ்வளவு பேர் காண போயிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமா இரவு 9 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போனவங்களும், அது மட்டும் இல்லாம அதிகமா சிலிண்டர் போட வர சில இளைஞர்களும் காண போறாங்க. இதனால அங்குள்ள மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுதான் அபிஷேக்க மேலும் அதிர்ச்சி அடைய வைக்குது. ஏன்னா இப்ப இவனும் காண போனது அவனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இப்பதான் அபிஷேக் அந்த தபா கடைக்கு வரான். இப்பதான் ரகுவோட கடைக்கு வந்து ஒரு நிமிஷம் உட்கார்றான். ரொம்ப களைச்சு போயிருக்கான். இந்த இடத்துல ஒரு சூப் வாங்கி சாப்பிடுன்னு, ஒரு மட்டன் வாங்கி சாப்பிடுன்னு அவனும் மட்டன் வாங்கி சாப்பிடுறான். அவன் அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா மட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனாலும் மிகவும் சுவையா இருக்கு. அவனுக்கு அவன் மனதுல ஏதோ ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரி ஒரு கறியை நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னும் அவன் வந்து ஆச்சரியப்படுறான். இரவு 7 மணி ஆகுது. எல்லாரும் கடையை விட்டு போங்க, கடை சாத்த போறோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் ராஃபியோட அம்மா தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவன் வீட்டுக்கு போலான்ட்டு போறான். ஆனாலும் அவன் மனதுல ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சரி திரும்பி அந்த கடைக்கு போலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பி அந்த கடைக்கு போறான். இந்த இடத்துல தான் ரகுவோட கடையில லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த பகுதி முழுவதும் ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப அந்த பகுதியில ஒரு சந்து வந்து போகுது. அந்த சந்து வழியா அந்த கடைக்கு வந்து போகலாம்னு நினைக்கிறான். அந்த கடையோட பின்னாடி பகுதியில தான் அந்த சந்து இருக்கு. அந்த சந்து வழியா போறான். அங்க ரகுவோட கடைக்கு பக்கத்துல ஒரு சாக்கு சைடுல வந்து இருக்கு. அதை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டு போறான், அதிர்ச்சி ஆகுறான். அந்த சாக்கு முழுவதும் ரத்த கரையா இருக்கு. பிசு பிசுன்னு ஒட்டுது. திறந்து பாக்குறான். ஒரே ரத்தமும் சதையுமா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதுல ஃபுல்லா எலும்புகள் நிறைஞ்சிருக்கு. அதுல ஒரு எலும்பு பாக்குறான், அது மனித கையை. இப்பதான் அலறி அடிச்சு அந்த பக்கம் விழுந்துடுறான். அதை பார்த்து அவன் மனசு திக் திக்குங்குது. ஏதோ ஒரு சவுண்ட் வருது. ரகுவோட கடவுளார கறி வெட்டுற மாதிரி சவுண்ட் வருது. சத்தம் வந்த பிறகு உடனடியா அவன் எட்டி பாக்குறான். அந்த கண்ணாடி பகுதியில தெரியுது ரகு அங்க கறி வெட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அவன் மிரண்டு போறான். ஏன்னா அந்த கறி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப போன் எடுத்து அதை வீடியோவா வந்து எடுக்கிறான். இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல டக்குன்னு ரகு கறி வெட்டுறத அப்படியே நிப்பாட்டின பிறகு ஒரு நிமிஷம் அபிஷேக் அதிர்ச்சி ஆகிறான். இந்த இடத்துல தான் ரகு அப்படியே வந்து கறி வெட்டுறதை விட்டுட்டு அப்படியே வெளில வர்றாரு. இப்ப வெளில வந்து கதவை ஓபன் பண்ணி சுத்த பாக்குறாரு. அபிஷேக்கு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கால நம்ம கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயந்துட்டே வந்து உட்காந்துருக்கான். ரகு வெளில வர்றாரு. டக்குன்னு அந்த சாக்கு மூட்டைய உள்ளார இழுத்துட்டு போயிட்டு அங்க வச்சுறாரு. இப்ப அபிஷேக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஏந்திருக்கிறான். திரும்பவும் வந்து வீடியோ எடுத்துக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனவன் அவன் மனது சும்மா இல்ல. மறுநாள் காலையிலேயே அந்த ஹோட்டலுக்கு போறான். ரகு ஹோட்டலுக்கு வரான். இப்ப அங்க உள்ளவங்க எல்லாமே அவனுடைய கடையில சூப்பும் கறியும் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. எல்லோரும் சுவையா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ரகு அங்க வரான். ரகு வந்துட்டு அவனும் அங்க சாப்பிடலாம்னு நினைக்கிறான். அவனுக்கு சூப் கொடுக்குறாங்க. அந்த கறி எடுத்து ஒரு பாக்ஸ்ல இருந்து ஊத்திட்டு முடிச்சிடுறான். இப்ப சரி அப்படின்ட்டு ரகுட்ட வரான். என்ன சாப்பிட்டியா அப்படின்னு ரகு கேட்கிறான். இது போல இன்னைக்கு கொஞ்சம் பழசா இருந்த மாதிரி இருந்தது, என் கறி சரியா கழுவலையா அப்படின்னும் அவன் கேட்கிறான். அப்படிலாம் இல்ல, நான் எப்போது செய்யற மாதிரி தான் செய்யறேன் அப்படின்னும் ரகு சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிடறான். இப்ப அதே 6 மணி ஆகுது. 6 மணிக்கு திரும்பவும் வந்து அந்த பகுதியில என்ன நடக்குது அப்படின்னு பாக்கிறதுக்கு திரும்பவும் அதே இரவு 10 மணிக்கு அந்த சந்துக்கு வரான். இப்ப திரும்பவும் அவன் கறியை வெட்டிட்டு இருக்கான். இப்ப கறி வெட்டுறான். இவன் இத வீடியோ எடுக்கிறான். இப்ப அது என்னவா இருக்கு அப்படின்னு அந்த கறியை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கலாம் நினைக்கிறான். டக்குன்னு இந்த நேரத்திலயும் இப்ப ரகு கறி வெட்டுறதை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து வெளில வரான். இப்பவும் அபிஷேக்கு திக் திக்குன்னு இருக்கு.
இருக்கு. இப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு காலைல போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். அப்படி கண்டுபிடிச்சாச்சுன்னா கண்டிப்பா நம்ம உயிரோட போக முடியாது. ஏன்னா இங்க நடக்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம்ன்றத அவன் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் ரகு வெளில வந்து பாக்குறான். ஆனாலும் அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இப்ப கத்தி எடுத்து அந்த டோர்ல தட்டுறான். ஆனாலும் அபிஷேக் வாய திறக்காமலேயே அவன் 1 2 3 அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே எண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் வெளில வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறான். டக்குன்னு கடவுளரை போயிட்டு அவன் வந்து கதை சாத்திக்கிறான். விடிஞ்ச பிறகு உடனடியாக அபிஷேக் போலீஸ் ஸ்டேஷன் போறான். அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போன பிறகு அபிஷேக் சொல்றத எல்லாத்தையும் அங்குள்ள போலீஸார் ரொம்ப அலட்சியமா வந்துருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவன் வேற என்னத்தை வச்சு அவன் நடத்துவான். மட்டன் கறி தான் அவன் சமைச்சு போடுறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அலட்சியமா சொல்றாங்க. ஆனா விஷயத்த ரொம்ப தீவிரமா எடுத்து சொல்றான். நான் ஒரு சாக்கு மூட்டை பார்த்தேன். அந்த சாக்கு மூட்டை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஏதோ மனிதர்கள் எலும்பு மாதிரியே இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அப்பதான் அந்த போலீஸார் கொஞ்சம் சீரியஸா வர்றாரு. உண்மையிலேயே நீ என்ன பார்த்த அப்படின்னோ அப்பதான் அவரு கவனிச்சு கேட்கிறாரு. ரகு தபான் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல இரவு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த கறியிலிருந்து ஏதோ பச்சை வாடை வர மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அது மனித கறியான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸார் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. அவன் கொண்டு வந்த அந்த கறியவும் சூப்பையும் இதை உடனே ஆய்வுக்கு அனுப்புங்க அப்படின்னு போலீஸாரும் உத்தரவுறாங்க. அடுத்த நொடியே பரபரப்பாகிறாங்க. இப்ப இரவு போலீஸார் எல்லோருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அபிஷேக் நீ முன்னாடி போ, ரகு என்ன பண்ணான்னு பாரு, நான் வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அபிஷேக்கும் இப்ப அங்க வரான். திரும்பவும் அந்த கடையில என்ன வந்து பண்றான் அப்படின்னு பாக்கிறதுக்காக வராங்க. இப்பதான் ராஃபியோட அம்மா வந்து அபிஷேக் கிட்ட கேக்குறாங்க, அபிஷேக் என் மகனை பத்தி ஏதாவது துப்பு துளங்குச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப அபிஷேக் சொல்றான், இல்லம்மா நானும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவன் கறியெல்லாம் கொதிக்க வச்சிட்டு இருக்கான். அந்த கறியெல்லாம் அவனுடைய மசாலாவில இந்த பகுதி முழுவதும் மசாலா வாடையா திளைச்சி எடுக்குது. அந்த அளவுக்கு அவன் மசாலா அதிகமா வந்து போட்டு எப்படிப்பட்ட விஷயத்தையும் மாத்திடுவான். அந்த அளவுக்கு ரகு வந்து அவனுடைய கைகளை இந்த ஊருக்கே தெரியும். இப்பதான் அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் சமைச்சிட்டு இருக்கான். 6 மணி ஆகுது. இப்பதான் அபிஷேக் அவனால வீட்டில் நிம்மதியாக வந்து இருக்க முடியல. இப்போ போலீஸ் எப்போதான் வந்து என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். இரவு 9 மணி ஆகுது. சரி என்னதான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம போய் பார்ப்போன்ட்டு அவன் போகிறான். இரவு 9 மணிக்கு மேலே அந்த பகுதி முழுவதும், அதாவது அங்குள்ள மக்கள் எல்லோருமே கடை விட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ரகு வந்து கடையில் இருக்கான். அங்கே ஒரு வேன் ஒன்று வருது. அந்த வேன்ல இருந்து யாரோ 2 பேர் இறங்கி வராங்க. அங்கிருந்து 2 மூட்டைகளை இறக்கி வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ரகு ஒரு பண மூட்டையை எடுத்து கொஞ்சம் பணத்தை எண்ணி அவன் கையில கொடுக்குறான். அதாவது இன்னைக்கு நிறைய வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு இன்னும் நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன், நல்லா வியாபாரம் ஓடிட்டு இருக்கு, நல்லா கொண்டு வாங்க அப்படின்னும் அவன் சொல்லிட்டு அவன் வச்சுடுறான். இப்ப அவங்க 2 பேரும் தலையாடிட்டு திரும்புறாங்க. அந்த பகுதியில யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறது பாக்குறாங்க. யாரும் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, யாருன்னு பாருங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் ரகு நோக்கி அவங்க வந்து ஓடுறாங்க. ஆனாலும் அவன் ஓடிட்டு அதே போல டோருக்கு பின்னாடி ஒளிகிறான். இந்த இடத்துல ரகு கத்தி எடுத்துட்டு அங்க வந்து வரான். அபிஷேக் அங்க வந்து நின்று இருக்கிறான். இப்பதான் ஏய் யாரு நீயா எத்தனை நாளா எங்களை ரகசியமா கண்காணிக்கிற அப்படின்னு அவன் பயங்கரமா கத்தி எடுத்துட்டு நெருங்கிட்டே வரான். இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப அடுத்த நிமிஷம் போலீஸ் அங்க வந்துடுறாங்க. இப்ப லைட் வந்து எரியுது. எல்லோரும் அசையாதீங்க அப்படியே நில்லுங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல ரகுக்கு என்ன பண்றது தெரியல. உடனடியாக கத்தி அங்கேயே போட்டுட்டு அவன் தப்பிக்க நினைக்கிறான், ஓடுறான். இந்த இடத்துல போலீசார் எல்லோருமே இந்த 3 பேரையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்ப போலீசார் உள்ள வராங்க. ரகுவையும் உள்ள கூட்டு வராங்க. இப்ப அபிஷேக் எல்லாத்தையும் அதிர்ச்சியா பாக்குறான். அந்த ஹோட்டலே வித்தியாசமா இருக்குது. எங்க பார்த்தாலும் வெறும் மசாலா பொருட்களும் அதே போல ஃப்ரிட்ஜரும் நிறைய இருக்கு. இப்பதான் அபிஷேக் ஒரு கீழே ஒரு பர்ஸ் ஒன்று கிடக்கு. அந்த பர்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பர்ஸு ராஃபியோடது. ராஃபி நம்ம கடையில இருந்து விளைச்சிட்டு இருந்தான். அவனுடைய பர்ஸ் இங்க கிடக்க, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் அவன் யோசிக்கிறான். கடவுள்ற போறாங்க. கடவுள்ற ஏதோ ஒரு மோசமான வாசனை வந்து அவங்க பச்சை வாடை வந்து வருது. இப்ப அவங்க உள்ள போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல தான் சார் இங்க ஒண்ணுமே இல்லை சார், ஏன் சார் ஓப்பன் பண்ண சொல்றீங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஃப்ரிட்ஜரை நான் சொன்னா ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஃப்ரிட்ஜரை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா உள்ள அவ்வளோ கறி எல்லாமே பெரிய பெரிய சாக்குல கட்டி போட்டுருக்கு. இப்ப டக்குன்னு அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப ரகு அவங்க கையை உதறிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிச்சு மேலிருந்து குதிச்சு காற்றுள்ள ஓடுறான். அதாவது ஆப்பிள் தோட்டம். அந்த ஆப்பிள் தோட்டத்துல வேகமா புந்து ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே போலீஸ் ஓடுறாங்க. ஆனாலும் அவங்களால முடியல. அதுக்குள்ள அவன் ஓடிடுறான். இப்பதான் அபிஷேகம் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஆனாலும் ரகு எங்க போனான்னு தெரியல. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க ஓடி பாக்குறாங்க. எங்கேயுமே வந்து கிடைக்கல. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த வேன்ல வந்து 2 பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தோத்துட்டு வர்றாங்க. போலீசார் ஓடி வந்து அவனை பிடிக்கிறாங்க. அவன் பயந்துகிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு ஓடி வந்தீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்பதான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரகு ஓடின பிறகு இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றதால நாங்களும் ஓடி வந்தோம் அப்படின்னும்
அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த வேன் ஓட்டு வந்த 2 பேரிடமும் இந்த சாக்குல என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கறி, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவங்க 2 பேத்தையும் அடிக்கிறாங்க. அவங்க 2 பேர் சொல்றாங்க, இந்த குடிசையில இருந்து எங்களுக்கு கறி வந்து கொடுப்பாங்க, அதை நாங்க வந்து இறக்குவோம் அப்படின்னும் அவன் சொல்றான். அதை கொடுக்கறதும் ரகுதான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களை அப்படியே விட்டுட்டு மத்த போலீசார் எல்லாமே ரகுவை தேடி வர்றாங்க. எல்லா பகுதியிலும் தேடுறாங்க. இப்ப அங்க ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தை வந்து லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த குளம் முழுவதும் வெறும் முதலையா வந்து இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம போலாம், நாளைக்கு திரும்ப வரலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் இப்பதான் ரகு கொண்டு வந்த கறியும் அந்த மூடையில் உள்ள கறிகளும் என்னன்னு ஆய்வு முடிய சொல்றாங்க. அதை கேட்டு எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதாவது அது எல்லாமே முதல கறி அப்படின்னு ஆய்வுல தெரியுது. இப்ப எல்லோருமே அப்பதான் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. ஆனாலும் இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லோருமே யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அபிஷேக் சொல்றான், அவங்க சொன்ன அந்த குடிசையில தேடி பார்த்தா எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு அவன் சொல்றான். மறுநாள் இப்ப அந்த பகுதிக்கு போறாங்க. இப்ப அந்த பகுதியில எல்லா பகுதியும் தேடுறாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல பாக்குறாங்க ஒரு மனிதனுடைய பாதி தலையோட கை மட்டும் அப்படியே கிடக்குது. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் அதுல வந்து இறங்கலான்ட்டு ஒருத்தர் எடுக்க போறாரு. இப்ப அபிஷேக் பாருங்க அங்க ஒரு முதல்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். அதுக்கப்புறம் தான் நல்லா உத்து பாக்குறாங்க. அங்க நிறைய முதலைகள் அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. முதல்ல பண்ண அப்படின்னும் அவர் சொல்றாரு. போலீசார் அப்படியே நின்னுறாங்க. ஏன்னா அங்க கிட்டக்க நெருங்கினா முதல்ல கடிச்சிடும். இப்ப உடனடியா அங்கிருந்து வெளியாகி இப்ப சுத்தி முத்து பாக்குறாங்க. குடிசை இருக்கு. அந்த குடிசையில எல்லோரும் சரி வாங்க இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த குடிசையில நுழையிறாங்க. அந்த குடிசையில் நுழையும் போது வெளியில எதுவுமே தெரியல. ஆனாலும் அப்பதான் அபிஷேக் என்ன பண்றானா கீழே வந்து தட்டுறான். கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ உடனடியா போலீசார் எல்லாருமே சரி அப்படின்னு அண்டர் கிரவுண்ட் நுழைஞ்சு பாக்குறாங்க. அங்க ரகு உட்கார்ந்துருக்கான். பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கான். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும், ஆனா யாருமே இங்க இருந்து உயிரோட போக முடியாது அப்படின்ட்டு அவன் கத்தியை ஓங்கிட்டு வரான். இப்பதான் போலீசார் அவன் காலையே சுடுறாங்க. இன்னொரு போலீசார் கையில சுடுறாங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கான். சிரிச்சுட்டே இருக்கான். இப்ப ஒரு போலீசார் வந்து டேய் என்ன பண்ண, உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது, இது இந்த கறிலாம் என்ன கறி, உண்மை சொல்லு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நாங்க ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம், இந்த உண்மை இன்னைக்கே வெளில வந்துடும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நீங்க பார்த்தது எல்லாமே முதல கறி தான், அது வேற எந்த கறியும் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு போலீசார் துப்பாக்கி எடுத்து திரும்ப அவங்க காலில் சொல்றாங்க, உண்மையை சொல்லு என்ன நடந்ததுன்ட்டு. அங்க ஏன் முதல பண்ணையில ஒருத்தர் உடல் பாதி சாப்பிட்டு கிடக்கு, அப்படி என்ன நடக்குது உண்மையை சொல்லு அப்படின்னும் திரும்பவும் கேட்கறது. இப்பதான் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஒவ்வொரு மனிதர்களா என் கடைக்கு வரவங்கள கொன்னு முதலுக்கு இறையா போடும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னும் திரும்பவும் கேட்குறாங்க. நான் ஏகப்பட்ட முதலையை வந்து வளர்க்குறேன். என் கடைக்கு சிலிண்டர் போட வரவங்கள அவங்க பின்பக்கமாக அழைச்சிட்டு போவேன். அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள ஒரே அடி அடிப்பேன். அவங்க மயங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள முதலுக்கு இறையா போட்டுருவேன். அதே போல என்னுடைய கடையில கடைசியில் வர கஸ்டமர், அதாவது கடைசியில் போறவங்கள நான் கொஞ்சம் கூப்பிடுவேன். அதே போல அவங்களையும் இந்த மாதிரி அடிச்சு அவங்களையும் முதலுக்கு இறையா போட்டுருவேன். ஆனா அந்த முதல கறியை தான் எனக்கு 2-3 பேர் இங்க இருந்து தான் வெட்டி எடுத்துட்டு வந்து எனக்கு சப்ளை பண்ணுவாங்க. எனக்கு முதலுக்கு நிறைய கறி போட்டு அதுக்கு இறை போடுறது எனக்கு கொஞ்சம் ஒன்றும் பிடிக்கல. அதனால மனிதர்களுக்கு கொண்டு அதுக்கு வந்து இற போட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இது வரலையும் எத்தனை பேரை கொண்டிருக்க அப்படின்னா திரும்ப கேட்கறாங்க. இது வரலையும் 200 பேர் கிட்டத்தட்ட இந்த முதலைக்கு நான் போட்டிருக்கேன். அதுல 120 பேர் சிலிண்டர் போட வந்தவங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. இப்ப அந்த கடைக்கு ஏராளமான மக்கள் கூடுறாங்க. இப்ப எல்லோருமே அந்த கடையை பத்தி பேசிக்கிறாங்க. இந்த கடையில மோசமான விஷயம் ஏதோ ஒன்று நடந்துருக்கு அப்படின்னும், அதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்ப அபிஷேக் அவனிடம் வரான். ஏய் உண்மையை சொல்லு, ராஃபிக்கு என்ன பண்ண நடந்தது, ராஃபி எங்க அப்படின்னும் அவன் கேட்கறான். ராஃபி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னை யாரோ பின்தொடர்றாங்க அப்படின்னு. அதனாலதான் ராஃபியை நான் இன்னும் முதலைக்கு வந்து இறையா போடல. ராஃபி எதோ பாரு அப்படின்னு ஒரு ரூம் திறந்து காட்டுறான். ராஃபி அங்க வந்து இறந்து கிடக்குறான். ரத்த வெள்ளத்துல அப்படியே கிடக்குறான். இப்பதான் அவனை தொட்டு பாக்குறாங்க. இப்ப அவன் இன்னும் மயக்கத்துல இருக்கிறது புரியுது. உடனடியா அவனையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ரகுவையும் கைது பண்ணி மருத்துவமனை கொண்டு போறாங்க. ராஃபி கண் வச்சு பாக்குறான். 5 நாளைக்கு பிறகு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறான். அவனுடைய அம்மாவும் அபிஷேக்கும் உட்கார்ந்துருக்காங்க. இப்பதான் இவனை பத்தி பரபரப்பான நியூஸ் வந்து வருது. கடந்த 20 வருஷமா இவன் 500க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சது அந்த ஊர் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுல 300 பேருக்கு மேல முதலுக்கு இறையா போட்டதும் அந்த முதலக்கறிய அந்த கிராமத்துக்கு வித்ததும் தெரிய வந்திருக்குது. இதை கேட்டு அந்த ஊர் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.